புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மரமடக்கி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் மேன்மைக்காக பாடுபட்டு பணி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு ஊர் மக்களவை ஒன்று கூடி ஊர்வலமாக வந்து பாராட்டு விழா நடத்திய சம்பவம் காண்போவரை நெகிழ வைத்தது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் என்றால் ஏதோ கடமைக்காக பணியாற்றுபவர்கள் என்ற கருத்தை பொய்யாக்கியிருக்கிறார் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அடுத்த மரமடக்கியில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ரமேஷ். 2009ஆம் ஆண்டு இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற ரமேஷ் கடந்த 21ஆம் தேதி ஓய்வு பெற்றார். ஒரு ஆசிரியர் எப்படி முன் உதாரணமாக இருக்க வேண்டுமோ அதனை கடைபிடித்து பணியாற்றியவர் ரமேஷ் என்று ஊர் மக்கள் அவருக்கு புகழாரம் சூட்டுகின்றனர். இந்த பள்ளிக்கு காலையில் முதலாக வரக்கூடியவர் அவர். எந்த ஆசிரியரும் நீங்க எத்தனை மணிக்கு வாங்க அவர் சொல்றது கிடையாது. அவர் வர்றதை பார்த்துட்டு மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் அந்த டயத்துக்கு வந்து பள்ளியில் சென்று விடுவார்கள். அது மட்டும் இல்லை, மாலை வேளைகளில் கடைசியாக இந்த பள்ளியில் இருந்து அவர் வீட்டுக்கு திரும்புவதில் கடைசியால் இந்த தலைமை ஆசிரியர். எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர். இவரை போன்று எல்லா ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் பணி செய்தால் தமிழ்நாட்டிலே தனியார் பள்ளிகளே இல்லாமல் போகும் என்கிற அளவிற்கு ஒரு நல்ல பணியை செய்துள்ளார். மாணவர்களின் கல்வித் தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற வேட்கையோடு செயல்பட்ட ரமேஷ் மாணவர்களின் தரத்தை மட்டுமல்ல பள்ளியின் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தி தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உயர்த்தினார். வருடந்தோறும் ஒரு மேல்நிலை வகுப்பு மாணவரை தேர்ந்தெடுத்து ஏழை மாணவரை தேர்ந்தெடுத்து வீட்டில இருந்தே சாப்பாடு இவர் கொண்டு வரும்போது அவர் பையனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துருவார். ரெகுலரா கொடுத்துருவார். ஒரு நாள் அவர் லீவுன்னு சொன்னா அதுக்கான சாப்பாடை வந்து அரேஞ்ச் பண்ணிடுவார். அவர் அந்த அளவுக்கு உள்ள ஒரு உன்னதமான ஒரு அவரு. அதே போல ஏழை மாணவர்களை வருடந்தோறும் எடுத்துக்கிட்டு ஒரு மாணவனை வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதாலும் சரி, ஏழை மாணவர்களுக்கு இப்பவே இந்த தனியார் கல்லூரியில் ஒரு மாணவனுக்கு வந்து வருடந்தோறும் 60,000 ரூபாய் செலுத்தி அவரை இன்ஜினியரிங் படிப்பதற்கு உதவி பண்ணியிருக்காங்க. மாணவர்களின் தனித்திறமைகளை கண்டறிந்து அவர்களை ஊக்குவித்து அந்தந்த துறைகளில் அவர்களை சாதனையாளர்களாக உருவாக்கியுள்ளார். அது மட்டுமின்றி வறுமையில் வாடும் மாணவர்களை தேர்ந்தெடுத்து தனது சொந்த செலவில் அவர்கள் உயர்கல்வி படிக்கவும் ஏற்பாடு செய்துள்ளார். மாணவர்கள் எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். அவர் வந்து நிர்வாக திறமையில எப்படி இருக்கிறாரோ அதே அளவுக்கு படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. படிப்பு, விளையாட்டு, சமூக நலம், இந்த மூணுலையும் மாணவர்களுக்கு சமமான முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் இந்த மூணுலையுமே சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சார் தான் எங்க சாரு. படிப்பிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாரோ அதே போல் விளையாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். எங்களுக்கு விளையாட்டில் அதிக ஆர்வம் உள்ளதை அவர் கண்டுபிடித்து எங்களை விளையாட்டிற்கு அதிக பயிற்சிகளை அவர் எங்களுக்கு கொடுத்து நாங்கள் வெளி மாவட்டத்தின் வெளி வட்டாரங்களுக்கெல்லாம் செல்லும் போதெல்லாம் அங்கு உள்ள எதிரணிகள் எங்களை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் எந்த ஊர் என்று. நாங்கள் மரமடக்கி என்ற போதுதான் அவருடைய முகத்தில் உள்ள பயத்தை நாங்கள் கண்டுபிடிப்போம். ரமேஷ் ஓய்வு பெற்ற நாளில் ஊர் மக்களை ஒன்று திரண்டு ஊர்வலமாக வந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தி பெருமைப்படுத்தியது அவர் மீதான நன்மதிப்பிற்கு சான்றாய் அமைந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே சிறந்த அரசு பள்ளியாக மரமடக்கி உயர்நிலைப் பள்ளி உயர்ந்திருப்பதற்கு இங்குள்ள பெற்றோர்களின் ஒத்துழைப்பே காரணம் என்கிறார் ரமேஷ். விழாவில் தனக்கு வழங்கப்பட்ட தங்க நகைகள் மற்றும் பரிசு பொருட்களை பள்ளிக்கே வழங்கியுள்ளார். ரமேஷை போன்ற முன்மாதிரி ஆசிரியர்களை அரசு கௌரவித்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்பது மரமடக்கி மக்களின் எதிர்பார்ப்பு. இதேபோன்று அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களும் தன் கடமையை செய்தாலே போதும். தனியார் பள்ளியையும் தாண்டி கல்வி வளர்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்களும் பல்வேறு சாதனைகள் புரிவார்கள் என்பது அனைத்து தரப்பினரும் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து ஷேக் அப்துல்லா, நியூஸ் 18 தமிழ்நாடு.